4 ஓவர் முடிவில் 34. மாற்றி போடுவீங்களா? சார் மேட்ச் இது டீம் ஒர்க் தான் சார். நான் சிங்கிள் மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த நாட் நான் மீ, மேன் ஆஃப் த டீம் மேட்ச் இது எங்களோட டீம் தான். தேங்க்யூ பிரதர். இல்லை பிரதர், நான் பவுலிங் தான் போட்டேன், இன்னைக்கு பேட்டிங் பண்ணல. எங்களோட டீம் எஃபெக்ட் எல்லாருமே நல்லா பண்ணாங்க. எங்கள் டீம் நான் எங்கள் டீமோட என்னைக்குமான பேட்டிங் தான். இன்னும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அவங்களோட மைண்ட் செட் கேம் தான் பிரதர். ஓகேங்களா? ஓகே ப்ரோ, தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கங்க. நீங்க டாஸ் நீங்க தான் வின் பண்ணீங்க. சோ ஃபீல்டிங் செலக்ட் பண்ணதுக்கு இது ஃபர்ஸ்ட் கிரவுண்டுங்க. இது நம்ம ஆடுறோம், ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறோம். ஸோ ஆப்போனன்ட் டீமோடைய பேட்டிங்கை பார்த்துட்டு நம்ம ரன்னு சேஸ் பண்ணலாம், பிச் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஃபீல்டிங் எடுத்துருக்கோங்க. ஓகே. இப்போ வந்து இந்த ஃபீல்டு நீங்கள் கிரவுண்டை இப்போ பார்த்துட்டீங்க, மொதல் மேட்ச் நடந்து முடிய போகுது ஆல்மோஸ்ட். அப்போ உங்களுக்கு வந்து இந்த பிச்சில் வந்து ஸ்பின் எடுப்படுமா இல்லை ஃபாஸ்ட் பவுலிங் எடுப்படுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன ஜட்ஜ் பண்ணி வச்சுருக்கீங்க? ஃபாஸ்ட் பவுலிங் தான் எடுப்படுங்க. ஃபாஸ்ட் பவுலிங் தான் கண்டிப்பாக. சரி, ஓகே. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பேலன்ஸ். தேங்க்யூ. வணக்கம் சார். இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேட் அவங்க டாஸ் வின் பண்ணி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்திருக்குது. ஸோ இப்போ நடந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 டீம் பேட்டிங் முடிய போகுது. ஸோ அப்போ இதை வச்சு பார்க்குறப்போ உங்கள் டீம் பேட்டிங் நீங்கள் எந்த அளவுக்கு? இல்லை, ஆக்சுவலாக நாங்கள் டாஸ் தோத்தாலுமே நாங்கள் ஜெயித்த மாதிரி தான். ஏன்னா நாங்கள் டாஸ் வின் பண்ணியிருந்தால் பேட்டிங் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் முன்னாடியே யோசிச்சு வச்சா தான். அவங்க டாஸ் தோத்துமே நாங்கள் ஜெயிச்சோம். பேட்டிங் ஆனாலும் பவுலிங் ஆனாலும் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம். அதனால் எங்களுக்கு எது வந்தாலும் ஓகே தான். ஃபீல்டிங் தான் ஓகே தான். மேட்சை பற்றி நீங்கள் ஒரு என்ன யோசிச்சு வச்சுருக்கீங்க? இல்லை, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். போன சாம்பியன் நாங்கள் தான். கொர்க்கே தான் போன சாம்பியன். இந்த டைம் நாங்கள் அதை ஜெயிக்கிறதுக்காக நிறைய போராடுவோம்.
ஆல்ரெடி நாங்கள் ஏற்கனவே விளாண்ட கிரவுண்டு தான். எங்களுக்கு மேட்டு தான் புதுசாக இருக்குது. இந்த கிரவுண்டில் நாங்கள் மேட்டு போட்டு விளாடலை. எனிவே கண்டிப்பாக நாங்கள் தான் ஜெயிப்போம், அந்த கான்ஃபிடென்ட் தான் வந்திருக்கோம். தேங்க்யூ. ஸோ இது வந்து இப்போது மேட்ச் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் தான் எடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் டீம் வந்து பவுலிங்க்கும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது? ஆமாம், பவுலிங்கில் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கு, பேட்டிங்லாம் அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் தான். பவுலிங்கில் ஆல்ரெடி ஃபேஸ் பால், ஸ்பின்னர் எல்லாமே இருக்காங்க. மேட்டில் போடுற அளவுக்கு எனக்கு திறமையான பவுலர்ஸ்லாம் இருக்காங்க. சரி, ஓகே ப்ரோ. பேலன்ஸ் நம்ம மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரொம்பவே கிளியராக பேசுவோம். ஜெயிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பேசுவோம். கண்டிப்பாக அதை ஜெயிச்சுட்டு பேசுவோம். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. கொஞ்சம் வாங்கி போன மாதிரி கொஞ்சம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உங்கள் எல்லா அணிகளுக்காக டி-ஷர்ட் ரெடி பண்ணி வைத்துள்ளனர். திருச்சி கேப்டன் சுற்றுவர்கள் டி-ஷர்ட் மற்றும் சன்ஃப்ளவர் சிஸ்டம். நாளை மதிய உணவு இலவசமாக வழங்குகிறார் ராக்லேண்ட் ஜாக் கிச்சன். கொடுது இலவசமாக போராட்ட பணியை செய்திருந்த தம்பி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சென்றிருந்த தம்பிக்கு சரியாக பேமெண்ட் பண்ணுவோம். இடைஞ்சல் பண்ண வேண்டாம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. போட்டோகிராஃபர் ஒரு சிறந்த மட்டையாளர் இவர் நாகர்கோவில் அணி. அருமையான ஒரு தடுப்பாட்டம். அவருக்கு இந்த பரிசை நமது டைட்டில் ஸ்பான்சர் ராஜ்கமல் ஃபிட்னஸ் கிளப் கிஃப்ட் கொடுக்கிறார்.
Heads. Salem won the toss. Salem won the toss and bowled first. டாஸ் வின் பண்ணியிருக்கீங்க. ரீசன் என்ன வரும்? பவுலிங் எடுத்த டீம் தான் வின் பண்ணுதுங்கிறதுக்கான ரீசனா? ரைட். வணக்கம் மீனே, குட் மார்னிங் மீனே, குட் மார்னிங் திருநெல்வேலி. ஸோ பவுலிங் பார்த்தீங்கன்னா இட்ஸ் குவைட் நேச்சுரல். நமக்கு என்ன டார்கெட்னு தெரிஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது 10 ஓவர் மேட்ச் 60 பாலுக்கு நீங்கள் 80 அடித்தாலும் 80க்கு தகுந்த மாதிரி ஆடலாம், இல்லை 50 தானே அதுக்கு தகுந்த மாதிரி ஜாலியாக ஆடலாம். ஸோ ப்ரெஷர் கிடையாது. பேட்டிங் ஃபர்ஸ்ட் எப்போவுமே ஒரு ப்ரெஷர் உண்டு சின்ன ஃபார்மேட்டில். அண்ட் மோரோவர் எங்கள் ஸ்ட்ரென்த் வந்து நாங்கள் எப்போவுமே வந்து செகண்டை தான் போட்டு பண்ணுவோம். ஸோ வி தாட் ஓகே பவுலிங் இஸ் குட் ஆப்ஷன். சார் இப்போ வந்து அவங்க டீம் வந்து டாஸ் வின் பண்ணாங்க. ஸோ பேட்டிங் ஸோ இந்த சன்லைட்டிங்லாம் எப்படி ஒரு டீம் வந்து ப்ரெஷர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எங்களுக்கு சன்லைட்டில் எங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா எல்லா என்னோட அட்வான்டேஜும். ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூ இருக்காது. நீங்கள் 10 ஓவர்ஸ்க்கு வந்து நாங்கள் ஒரு 100 ரன்ஸ் அடித்தா ஒரு ப்ரெஷராக இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் அதை இது பண்ணுவோம். ஒரு ப்ரெஷர். சரி, ஓகே, தேங்க்யூ. ஒரு வீரர் ஸ்கோர் போர்டு அருகே வரவும். சேலம் மற்றும் திருநெல்வேலி டி அணியிலிருந்து ஒரு வீரர் ஸ்கோர் போர்டு அருகே ஒருபடி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நல்ல பந்துச்சு சேலத்திடம். ஒரு நல்ல பந்துச்சு மீண்டும் அடுத்தது ஒரு கட் ஷாட், ஒரு அற்புதமான கட் ஷாட், ஒரு குயிக் சிங்கிள். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து மீண்டும் ஒரு நல்ல கட் ஷாட், ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். ஒரு நல்ல பந்து வீச்சு. நல்ல பாலுங்க, ஒரு நல்ல பவுலிங் கூட. ஓவர். ஒரு நல்ல பந்து வீச்சு. ஒரு எக்ஸ்ட்ரா கவிதைசில ஒரு நல்ல ஷாட்டுங்க. அருமையான ஒரு ஆட்டம். என்ன செய்ய வந்து ஒரு ஃபைன் லைட். ஒரு நல்ல
ஒரு அற்புதமான பந்து வீச்சு. கிலோ முத்தையா. ஒரு மிஸ் பில்டிங்க சலாம். ஒரு பவுண்டரி. அருமையான ஒரு முத்தையா கடைசி நல்ல பால். மீண்டும் ஒரு நல்ல பதிவுக்கு 46. சார் ஆல்ரெடி பேசியிருந்தோம். மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஸோ உங்கள் சைடு வந்து ஸோ பார்த்தீங்கன்னா டாஸ் ஜெயிச்சது எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா சேசிங் வெரி கான்ஃபிடென்ட். எங்கள் பேட்டிங் எப்பவுமே ஸ்ட்ராங் தெரியும். ஏன்னா வி பேட் டீப். நம்ம சிஎஸ்கே மாதிரி எங்கள் டீம் 8வது பேட்ஸ்மேன் வரைக்கும் அடிப்பாங்க. ஸோ இனிஷியலாக வந்து பால் ரொம்ப திரும்பிட்டு இருந்தது. காற்றுக்கே பால் வர பால் வெளில போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கு நல்ல காற்று, திருநெல்வேலி காற்று எங்களை வந்து கொஞ்சம் சூரிய அடிச்சு ஒரு 6 ஓவருக்கு 35 தான் அடித்தோம். எங்களுக்கு தெரியும் என்றைக்குமே டீப். இப்போ இவர் நம்ம ஆண்டி ப்ரோ இருக்கார், ஆனந்த் இருக்கார், ரமேஷ் இருக்கார், தேவா இருக்காப்புல, இன்னும் ஹியூஜ் பேட்டிங் இருக்குது. எல்லாருமே அடிக்க முடியும். அதனால் ஒரு ஆங்கர் ரோல் ஒருத்தர் ஆனால் ஜெயிப்போங்கிறது தெரியும். அது எனக்கு லக்கிலி நான் ஆடிட்டேன், அவ்வளோதான். ஸோ சிம்பிள், இட் இஸ் அ பிளான்ட் கேம் தான். ஓப்பனிங்லேருந்தே இதை ஹிட் சக்ஸஸ் அப்படிங்கிறது தான் கொண்டாந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ. திருநெல்வேலி ஏ டீம் வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இது வரைக்கும் டாஸ் வின் பண்ண நம்மளோட பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் எல்லாருமே நல்லா ப்ளே பண்ணுவாங்க. ஒரு ப்ரெஷர் இல்லாமல் கேமை நம்ம ஒரு டார்கெட் செட் பண்ணிட்டு பவுலிங் பண்ணுறது. அதுபோக இதுவரை விளையாண்ட எல்லா டீமே பேட்டிங் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கனால பேட்டிங் தான் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம் சார். அதாவது கோயம்புத்தூர் டீம் வந்து டாஸை லாஸ் பண்ணாலும் இது வரைக்கும் டாஸை லாஸ் பண்ண டீம்ஸ் எல்லாமே தான் ஜெயிச்சிருக்குது. ஆல்ரெடி நடந்த மேட்ச்லேயும் கோயம்புத்தூர் தான் ஜெயிச்சிச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் கிடச்சிருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கேம் பிளான் எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இப்போ எங்கள் கேம் பிளானிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் ஃபார்மெட்டில் என்றைக்குமே கிரிக்கெட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேசிங் வந்து பெஸ்ட்டுங்க. இப்போ மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டாஸ் வின் பண்ணி தான் கூட சேசிங் தான் எடுத்துருப்போங்க. ஏன்னா எப்போவுமே ஷார்ட்டர் ஃபார்மெட்னா வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ரனில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு நம்ம பேட்டிங் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஆடலாம். இப்போ ஓப்பன் ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்துன்னா கம்பல்சரி ஒரு 100% ஒரு 10+ ரன் ரேட் வைக்கணும், ஒரு 100 டார்கெட் வைக்கணும். நான் கம்மியாக வச்சிங்கன்னா வந்து டிஃபெண்ட் பண்ணுறது சிரமமாக இருக்கும். ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா சேசிங் இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் எக்ஸெப்ட் பண்ணதே கிடச்சிருச்சு. அந்த வேலை வந்து நாங்களுக்கு சந்தோஷம் தாங்க. ஸோ வி வில் ப்ரொசீட் அவர் பிளானுங்க. தேங்க்யூ. கோயம்புத்தூர் அணி சார்பாக ஒருத்தர் நேராக வரும்போது தலைவனை கேட்டுக்கொள்கிறோம். கோயம்புத்தூர் அணி சார்பாக
வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.